ஹலோ மக்களே, குட் மார்னிங். நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ட்ராவல் விலாக் தாங்க பண்ண போகிறோம். நாம் பண்ண போகிற இந்த ட்ராவல் விலாக் ட்ரெயினில் தாங்க. அது எந்த ட்ரெயின் வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் வரைக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூருக்கு டைரக்ட் ட்ரெயின் இல்லையேன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ பண்ண போகிறது ஒரு கனெக்டிங் ட்ரெயினில் தாங்க. நாம் இப்போது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டு அகெயின் பொள்ளாச்சிலேருந்து திருச்செந்தூருக்கு இன்னொரு ட்ரெயின் மாறணுங்க. அது எந்த ட்ரெயின் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போது ஸ்டேஷன் உள்ள என்டர் ஆகிற இந்த ட்ரெயினில் தான் நம்ம பொள்ளாச்சி வரைக்கும் போகணும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துட்டுருக்க செம்மொழி எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியோட ரேக்ஸை தான் இப்போது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷலாக ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வண்டி மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு நம்பர்லையும் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு இன்னொரு நம்பர்லையும் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த வண்டி கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு ஒரு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸாக தான் ஓடப்போகுது. ஸோ இந்த வண்டியில் இருக்கிற ஏசி பெட்டிகளெல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. ஸ்லீப்பர் அண்ட் அன்ரிசர்வ்டு பெட்டி மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் இன்றைக்கி வந்தே பாரத் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இது. நீங்கள் இந்த வண்டியில் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் ஏறணும்னு இல்லை, ஸ்லீப்பர் பெட்டிலையும் ஏறிக்கலாம். இது வந்து அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ்ன்றதுனால நம்ம இந்த பெட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி கோயம்புத்தூரில் 5:20க்கு கிளம்பி பொள்ளாச்சிக்கு 6:25க்கு போயிடும். இன்றைக்கி 5 நிமிஷம் டிலேயில் 5:25க்கு தான் வண்டி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது. இந்த வந்தே பாரத் ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் போகிறது. இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. ஸோ மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெயினை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக திருச்செந்தூருக்கு ரொம்பவே ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். இந்த வண்டியோட அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா போத்தனூர். இப்போ நம்ம போத்தனூர் ரீச் ஆகிட்டோம். வண்டி இப்போது ஆன் டைமுக்கு போயிட்டுருக்கு. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு. இப்போ நம்ம கிணத்துக்கடவு ரீச் ஆகிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 6 மணி. வண்டி ஆன் டைமுக்கு கிணத்துக்கடவு வந்துருச்சு. நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் தாங்க. ஏன்னா திருநெல்வேலியில் பெஞ்ச மழையினால் அந்த பக்கம் ரயில் தண்டவாளங்கள்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வண்டி திருநெல்வேலி வரைக்கும் தான் ரன் ஆகிட்டுருக்கு. நான் எப்போவுமே அன்ரிசர்வ்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் யூடிஎஸ் ஆப்பில் தாங்க டிக்கெட் புக் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் 135 ருபீஸுங்க. நீங்கள் யூடிஎஸில் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த ட்ரெயின் வந்து எந்த வழியாக போகுது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வழியாக நம்ம போகும்போது கொஞ்சம் கிலோமீட்டர் கம்மியாகும். அப்படி இருக்கும்போது டிக்கெட் ஃபேரும் கம்மியாகும். ஸோ நீங்கள் அதில் புக் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கவனமாக புக் பண்ணுங்கள். யூடிஎஸ் ஆப்பில் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா அதை பற்றி கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் யூடிஎஸ் ஆப்பில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு போடுறேன். நம்ம இப்போ பொள்ளாச்சி ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:25. இங்கே பாருங்கள், நான் இறங்கின பெட்டியில் நான் மட்டும்தாங்க இறங்கி வெளியே வர்றேன். வேறு யாருமே வரல. எல்லாருமே அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டாங்க போல். இப்போ நம்ம பொள்ளாச்சிலேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு வேறு ட்ரெயின் மாறணுங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பாலக்காடுலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டுருக்கிற ஒரு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் தாங்க. அந்த வண்டி இப்போ திருச்செந்தூர் வரைக்கும் ரன் ஆகலைங்க. ஏன்னா திருநெல்வேலி டு திருச்செந்தூரில் மழை பெஞ்சு இப்போ ரொம்ப தண்டவாளங்கள்லாம் சேதமானதுனால வண்டி எல்லாமே திருநெல்வேலியோட ஸ்டாப்புங்க. ஸோ நம்ம இன்றைக்கி திருநெல்வேலி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வண்டி அகைன் 7:20க்கு பொள்ளாச்சிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போயிடும். ஒரு மார்னிங் டைமில் பொள்ளாச்சி ஜங்ஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூரிய உதயம் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னும் அவ்வளோக்கா வெளியே வரலை. ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கிளைமேட்டில், இந்த லொக்கேஷனில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம கிளைமேட்டுங்க இன்றைக்கி. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா பாலக்காடில் 6 மணிக்கு கிளம்பி பொள்ளாச்சிக்கு 7:10க்கு தாங்க வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே ஒரு கோரிக்கை வந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து ஒரு கனெக்டிங்காக யூஸ் பண்ணுற மாதிரி டைம் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மன்னார்குடியிலேருந்து வர இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸையும் பொள்ளாச்சி வரைக்கும் நீட்டிக்கணும்னு ஒரு கோரிக்கை இருந்துச்சு. இப்போ வந்து அதுவும் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி தாங்க இது.
இப்போ நம்ம வந்த வண்டியோட இன்ஜின் தாங்க இது. அகெயின் திரும்பி அதே வண்டியில் போய் இணைக்க போகிறாங்க. ஸோ இந்த வண்டி அடுத்து 7:25க்கு கோயம்புத்தூருக்கு கிளம்புது. இந்த வண்டிக்கு பொள்ளாச்சியில் தாங்க அதிகமான மக்கள் ஏறுவாங்க போல். இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணுறாங்கன்னு. டைம் 7:10 ஆயிடுச்சுங்க. வண்டி ஒரு 10 நிமிஷம் டிலேயில் தாங்க வந்துட்டுருக்கு. நம்ம வண்டி ஜங்ஷனுக்குள்ளே வந்துருச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:20. ஒரு 10 நிமிஷம் தாங்க டிலே. சரியான கூட்டம் தாங்க பொள்ளாச்சியில். இந்த வண்டி ஃபுல்லாகவே அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் தாங்க. ஸோ நான் ஒரு சீட்டை போட்டு வந்துடுறேங்க. வண்டி இப்போது கிளம்பிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:25. இன்னும் நிறைய மக்கள் வந்து இந்த வண்டி திருநெல்வேலியோட ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியாமல் வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ திருநெல்வேலி வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே உள்ள அந்த வேலைகள்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வண்டி திருச்செந்தூர் வரைக்கும் ரன் ஆகுமா. வெளியே பார்க்கும்போது தாங்க செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் கூட்டம் இல்லைங்க. நம்ம தம்ப்நெயிலே சொன்ன மாதிரி இந்த வண்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சவுத் சைடில் இருக்கிற நிறைய கோயில்களை கவர் பண்ணலாங்க. அது என்னென்ன கோயில் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். செம்ம கிளைமேட்டுங்க இன்றைக்கி. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற செடிகள் மேலேயும் அப்படியே அந்த பனித்துளி ரொம்ப தெரியுதுங்க. நம்ம இப்போ உடுமலைப்பேட்டை ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. இங்கேயுமே செம்ம க்ரௌடு இருக்குங்க. இந்த வண்டிக்கு எவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து உடுமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி வழியாக திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டுருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வண்டியில் நம்ம போகும்போது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான கோயில்களான பழனி முருகன் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில், கழுகுமலை முருகன் கோயில் இதெல்லாம் கவர் பண்ணலாங்க. முருகனின் 6 படை வீடில் 4 படை வீடு கோயில்களை வந்து நம்ம இந்த ரூட்லேயே கவர் பண்ணிடலாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த பக்கம் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. எங்கே பார்த்தாலும் அப்படியே தண்ணி தாங்க நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம பழனி ரீச் ஆக போகிறோங்க. பழனி பக்கத்தில் போகும்போது உங்களுக்கே தெரியும் அந்த சண்முக நதியிலலாம் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. நாம் இப்போது பழனி ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோங்க. 8:07க்கு வர வேண்டிய வண்டி 8:17க்கு உள்ளே ரீச் ஆகுதுங்க. முருகனின் 3ஆம் படை வீடு பழனிங்க. ஸோ நம்ம இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது மூலமாக பழனி கோயிலுக்கு ஈஸியாக போகலாங்க. பழனிலேயுமே இந்த வண்டிக்காக நிறைய மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரூட்டில் வந்து இந்த வண்டி செம்ம டிமாண்ட் தான் போலங்க. சமோசா, இட்லி இட்லி இட்லி. எந்த அளவுக்கு மக்கள் பழனியில் இறங்குனாங்களோ அதே அளவுக்கான மக்கள் வந்து பழனியிலேருந்து ஏறி இருக்காங்கங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பழனிக்கு அப்புறம் ரொம்ப ஃபுல்லாகவே தாங்க போயிட்டுருக்கு.
இந்த வருஷம் இந்த பக்கம் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. இங்கே பாருங்களேன், விளைச்சல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் வெயிலே கிடையாதுங்க. ரொம்ப சில்லுன்னு தாங்க இருக்குது. லாஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருந்த ஏரியா, இப்போ பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் ஓடிட்டுருக்கிற அந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் ஒரு தடவை ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஒட்டன்சத்திரம் ரீச் ஆகிட்டோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கிராசிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூருக்கு போகிற அந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து திண்டுக்கல் தாண்டி வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெயினுக்கு கிராசிங் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எட்டு 50க்கு வந்த வண்டி 9:10க்கு தாங்க ஒட்டன்சத்திரத்துலேருந்து கிளம்புது. இந்த வண்டிக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாங்க. ஒரு சில நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து இந்த ஊரில் தாங்க கிராசிங் விடுவாங்க. பட் இன்றைக்கி என்னமோ அந்த வண்டி வேகமாக வந்ததுனால நம்ம வண்டியை வந்து ஒட்டச்சத்திரத்துலேயே லாக் பண்ணிட்டாங்கங்க. நம்ம வண்டி திண்டுக்கல் ஜங்ஷனுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30ங்க. இந்த ரூட்டில் திண்டுக்கல் வந்து ஒரு மேஜர் ஜங்ஷனுங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர், சேலம் வழியாக பெங்களூருக்கும், திருச்சி விழுப்புரம் வழியாக சென்னைக்கும் ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த ஜங்ஷன் வந்து எப்போயுமே ரொம்ப பிஸியாகவே இருக்குங்க. பட் இவ்வளோ பிஸியான ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயின் கூட கிளம்பலைங்க. எல்லாமே இந்த ஜங்ஷனை கடந்து தான் போகுது. இங்கே இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. திண்டுக்கல்லில் இந்த வண்டிக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக க்ரௌட் இல்லைங்க. ஆனால் இந்த வண்டியில் திண்டுக்கல்லில் இறங்குறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தேனி, கம்பம், குமுளி போகிறவங்க திண்டுக்கல்லில் இறங்கி இங்கேருந்து பஸ் மூலமாக அங்கே போய்க்கலாங்க. நம்ம இந்த வண்டியில் பொள்ளாச்சியில் ஏறினதுலேருந்து ஒரே டீ, காஃபி, போலி, சுண்டல்னு சொல்லி ஏகப்பட்ட இது வந்துட்டுருக்குங்க. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த ட்ரெயின் ட்ராவல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வண்டி இப்போ கொடரோடு ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த சீசனில் நீங்கள் திண்டுக்கல்லேருந்து மதுரை வரைக்கும் ஒரு தடவை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கள் மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி நெல் வயல்களை வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாங்க. திண்டுக்கல்லில் ஸ்டார்ட் பண்ணி சோழவந்தான் வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது மூவிஸ்லாம் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி லைவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு தடவை ட்ராவல் பண்ணுங்கள். அந்த மலை அடிவாரத்தில் இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நெல் வயல்கள், அப்புறம் வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு இதுதாங்க இந்த பக்கம் நிறைய இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் இதை பார்க்குறதுக்கு. சோழவந்தான்லேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு இந்த வண்டிக்கு நிறையவே ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த வண்டி இன்றைக்கி கூடல் நகரில் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே மதுரை ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்காக போயிட்டுருக்கு. இதுதாங்க வைகை ரிவர். இந்த ரிவரை யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கும் போது நம்ம மக்கள் இந்த பக்கம் போகிற ட்ரெயினையே ஸ்டாப் பண்ணாங்கங்க. அந்த அளவுக்கு இந்த ரிவருக்கு ஒரு வரலாறே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, மதுரையோட முக்கிய திருவிழாவான சித்திரை திருவிழா அப்போ அழகர் ஆற்றுல இறங்குறதும் இந்த வைகை ஆற்றுல தாங்க. நம்ம இப்போது மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோங்க. கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் டிலேவாக தாங்க நம்ம மதுரைக்குள்ளே வந்திருக்கோம். முருகனின் 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை மதுரை பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் வர்றது மூலமாக அந்த கோயிலுக்கும் நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில், திருமலை நாயக்கர் மகள் போன்ற சுற்றுலாத்தலங்களையும் நீங்கள் பார்க்கலாம். நமக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற இந்த வண்டி மதுரையிலேருந்து குருவாயூர் வரைக்கும் போயிட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் யாராவது ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டை போகணும் அப்படின்னா இந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த வண்டியில் ஏறிக்கலாங்க. அந்த வண்டி மதுரையிலேருந்து 11:30க்கு தாங்க கிளம்பும். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்லேயே அந்த ஊருக்கு போகிறதுக்கான டிக்கெட்டும் நீங்களே எடுத்துக்கலாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர், அப்புறம் சங்கரங்கோயில், இங்கே இருக்கிற கோயிலுக்கெலாம் போகிறதுக்கு அந்த வண்டி ஒரு கனெக்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டியோட அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றங்க. திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடுங்க. ஸோ நீங்கள் திருப்பரங்குன்றம் போகிறதுக்கும் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பார்க்குறது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ஒரு கண்மாய்ங்க. இந்த கண்மாய் பார்த்தீங்க அப்படின்னா வைகை டேமில் தண்ணி திறந்து விடும்போது ஃபுல்லாகிடுங்க. கண்மாயின்னு தெரிஞ்சிருந்தும் இது உள்ள கொஞ்சம் வீடு கட்டியிருக்காங்க பாருங்களேன். இவங்கெல்லாம் எப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வருவாங்கன்னு தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:10. நம்ம திருமங்கலம் ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த வண்டிக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் தாங்க. திருமங்கலத்துக்கும் விருதுநகருக்கும் நடுவில் கள்ளிக்குடி இருக்குது. பட் இந்த வண்டிக்கு இங்கே ஸ்டாப் கிடையாது. இந்த பக்கமும் சூப்பர் கிளைமேட்டாக தாங்க இருக்குது. பொள்ளாச்சியில் ஏறும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இப்போ வரைக்கும் இருக்குது. நம்ம வண்டி இப்போ விருதுநகர் ஜங்ஷன் ரீச் ஆயிடுச்சுங்க. விருதுநகர் ஜங்ஷன்லேருந்து 2 ரூட்டு டிரைவ் ஆகுங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக செங்கோட்டை போகிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அருப்புக்கோட்டை வழியாக மானாமதுரை போகிறதுங்க.
இந்த ஊர் தாங்க துலுக்கப்பட்டி. ஃபேமஸான ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி இங்கே தாங்க இருக்குது. ஆனால் இந்த வண்டிக்கு இங்கே வந்து ஸ்டாப்பேஜ் கிடையாது. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சாத்தூர் தான். பதினஞ்சு நிமிஷம் டிலேயில் நம்ம சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் சாத்தூர் பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷனில் இறங்கி இங்கேருந்து பஸ் மூலமாக அந்த கோயிலுக்கு போகலாங்க. இந்த ஆறு பார்த்தீங்க அப்படின்னா வைப்பாறுங்க. வெம்பக்கோட்டை டேம் ஃபுல்லாகி அங்கேருந்து திறந்து விடுற தண்ணி இந்த ஆறு வழியாக இருக்கன்குடி டேம் வரைக்கும் போகுதுங்க. சாத்தூர் தாண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியாக இப்போ தாங்க நான் பார்க்குறேன். இது என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியல. மேபி ரயில்வே ஒர்க்குக்காக ஏதாவது வேலை பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ உங்களை யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா இது என்ன ஃபேக்ட்ரின்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கோவில்பட்டி ஸ்டேஷனுக்குள்ளே வண்டி போயிட்டுருக்குங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெஞ்ச கனமழையில் இந்த ஸ்டேஷன் எப்படியோ தப்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஷனில் கொஞ்சம் கூட தண்ணி தேங்கி நிற்கலைங்க. இந்த ஊர் கடலை மிட்டாய்க்கு ரொம்ப ஃபேமஸுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை சுற்றி தாங்க நம்ம தீப்பெட்டி தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது. நீங்கள் யாராவது கழுகுமலை முருகன் கோவில் போகணும் அப்படின்னா இங்கே தாங்க இறங்கணும். இங்கே இறங்கி நம்ம பஸ் மூலமாக கழுகுமலை முருகன் கோவில் போகலாங்க. கொஞ்ச நேரம் டயர்டுன்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வண்டி வாஞ்சிமணி ஆச்சியெல்லாம் தாண்டி வந்துருச்சுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தாளையூத்துங்க. பத்து நிமிஷம் டிலேயில் நம்ம இப்போ தாளையூத்து ரீச் பண்ணிட்டோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 12:50க்கு இங்கே வரணும். பட் இன்றைக்கி 10 நிமிஷம் டிலேயில் 1 மணிக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே இருந்து திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு 6 கிலோமீட்டர் தாங்க. அதுக்காக நிறைய ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி திருநெல்வேலி ஜங்ஷனுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:10 தாங்க ஆகுது. ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 1:25 தான் இங்கே டைமு. இன்றைக்கி வந்து நமக்கு பிளாட்ஃபார்ம் அவைலபிள் இருந்ததுனால வண்டி உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்கங்க. இங்கே பேஞ்ச கனமழைக்கு அப்புறம் இந்த ஸ்டேஷன் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. தண்டவாளத்தில் இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டாங்கங்க. ஸ்டேஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப வெறிச்சோடி இருக்குதுங்க. இந்த வண்டியில் திருச்செந்தூர் போகிறதுக்காக வந்த எல்லாருமே இங்கே இறங்கிட்டாங்கங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன் இங்கே. எல்லாருமே இந்த வண்டியிலேருந்து இறங்கி போகிறவங்க தான். நம்ம வந்த வண்டி திருநெல்வேலி டு திருச்செந்தூர், திருச்செந்தூர் டு வாஞ்சிமணி ஆச்சு. இந்த வண்டிகளோட ரேக் ஷேர் பண்ணுதுங்க.
இந்த வண்டி இப்போ திருச்செந்தூர் வரைக்கும் ரன் ஆகலை, திருநெல்வேலி வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் உள்ள தண்டவாளங்கள்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வண்டி திருச்செந்தூர் வரைக்கும் போகும். நீங்கள் பார்க்குற இந்த வண்டி இப்போ திருநெல்வேலியிலேருந்து பாலக்காடு போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி வந்துட்டோங்க. இதில் வந்து 1 ஹவர் வந்து நம்ம பொள்ளாச்சியில் வெயிட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கேட்டுங்க. இது வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. இதுதான் திருநெல்வேலி ஜங்ஷனோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.